வீட்டுக்காரனே நானுடி. வீட்டுக்காரனே இப்ப நானு எதுனா பேசுனேன் சத்தியமா சொல்றேன் நானு நீக்கிடுவான். நீ நீக்கிறா நான் விட்டு போறேன். என்னத்த நீ என்னத்த நீக்குவ? வேலை விட்டு நீக்கிடுவேன்டா. இப்போ ஒரு பேச்சுக்கு பேச்சு சொல்றியா? ஆட்சி காட்டுறேன். அப்படியா? சரி எப்படி? கண்ணி இந்திராணி அத்தனை வணங்கி போய் அத்தா அன்புள்ள மனைவி, ஆசை மனைவி, ஒரே மனைவி, ஒப்பற்ற மனைவி, ஆழியிலே பிறந்தவள் இந்த இந்திராணி அன்னை வந்தன மொத்தம் என வாழ்த்துங்கள். ஊமையாடா? இல்ல கணவர் போந்தவனா? என்ன மலாட்டு கோயில்ல மலாட்டா உட்காந்துக்கிற பாரிய முட்டி. இப்ப சொல்லு அத்தான் வாழ்த்துங்கள் அத்தான். அத்தான் அன்புள்ள மனைவி, ஆசை மனைவி, ஒரே மனைவி, ஒப்பற்ற மனைவி இந்த இந்திராணி அன்னை வந்தன மொத்தம் என வாழ்த்துங்கள். இப்படி கேட்கணும் வாழ்த்துறாரு அவர் வாழ்த்து. இப்ப நான் பாடுறேன் பாரு வாழ்த்து. கண்டி இந்திராணி நீராறும் கடலுடுத்த நிறமடந்த கெழிலொழுகும் சீரார் ஜனகணமன் வாழ்த்து. தம்பி நான் பாடுறது வாழ்த்தா இல்லையாடா? பத்தியா நீங்களே லோல் பண்ணுங்க. உனக்கு எடை சொல்ல யாரும் இல்லையா? 5 ரூபா கொடுத்தாக்கா சொல்லிடுறான் எடையா? 60 இல்லையா, 70 இல்லையா, 50 இல்லையா, 40 இல்லையான்னு நீதானே இப்பாரில உனக்கு எடை சொல்ல யாரும் இல்லைங்க. யாரும் இல்லை. எந்த ஒரு குறையில்லாமல் வாழ்க வளமுடன் என்று நான் வாழ்த்துகின்றேன். மகாராணி மகாராணி எங்க வீட்டுல உடம்பு சரியில்லாம இருக்கிறாங்க. ஒரு நாள் லீவு கொடுன்னு கேட்டேன்ல, அரண்மனை வேலை இருக்குதா, நான் லீவு தரமாட்டேன்னு சொன்னேன். நான் இப்ப என்ன சொல்றேன், ஒரு நாள் தான் லீவு கேட்டேன், ஒரு வாரம் லீவு எடுத்துட்டு போ. என்ன அமிச்சிட்டு என்ன பண்ண போறீங்க? வெங்காயம் பண்ண போறேன். நீ சின்ன பையன், இதை பார்க்க கூடாது. ஆமாண்டா, என்னதான் பண்ண போறீங்க? நினைச்சிட்டா ஏண்டா நாங்க 2 பேரும் சாமி கும்பிட போறோம். சாமி கும்பிட போறீங்க? ஆமா. சாமி கும்பிடும் போது ஐயா என்ன பண்ணுவாரு? ஐயா ஐயா வந்து கற்பூரம் ஏத்துவாரு. ஐயா கற்பூரம் காட்டுவாரு. ஆமா, கற்பூரம் காட்டுவாரு. அம்மா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஏண்டா முண்டா ஐயா கற்பூரம் காட்டினானா நான் மணி ஆட்டுவேன். ஐயா மணி ஆட்டிவா? ஐயா மணிய பார்த்தாட்டுமா? பழைய மணி புட்டுக்குன்னு கையாட வந்துட போகுது. நான் வேணா புது மணி தர ஆட்டிங்காடியா? என்னடா டேய், நாங்க 2 பேரும் நீ சின்ன பிள்ளை பார்த்துன்னு கண்ணு கெட்டுண்டா பையா. கண்ணு கெட்டுமா? ஆமாண்டா. ஆமாண்டா பையா, இது பாரு அப்படியே பயமா இருக்கும். தூக்கி தூக்கி போட்டு அடிக்கும், கட்டி பச்சி அடிக்கும். ஆமா, இந்த சின்ன பையன் பார்க்க கூடாதா? அப்ப நான் பேஞ்சிருவேனா? பயந்துருவேன். பேஞ்சிருவியா? இல்ல இப்பயே பயம் வருதுமா. ஆமாண்டா, அதனால தான் வார்த்தை வளருது. போயிடு போயிடு போட்டா போயிடு. ஐயாவே என்னமோ பண்ண போறீங்களா? சரி, பேச்சு போட்டு பண்ணுவீங்களா? இல்ல என்ன நீ தூக்கி போட்டு அடிக்குமா? சரி, அதனால நாங்க இருக்க கூடாதான். சரிப்பா, நான் போயிரு. அம்மாவை மட்டும் பத்திரமா பாத்துக்கா. நான் பாத்துக்கிறேன்டா. போய் அக்கா எந்த ஒரு குறையும் என்பது நேராது. நான் சொல்றேன் மாதிரி கேளு. போய் தண்ணி கொண்டு வா போ. தண்ணி தானே? ஆமா, குடிக்க. நான் எடுத்துன்னு வரேன். ஐயாவே அம்மா ஜாக்கிரதையா பாத்துக்கோ. சரிடா சரிடா சரிடா. ஆன்ஸ் பேக்ல தானே வச்சுக்க. உன்னை பார்க்க வேண்டும், உன்னிடம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே உன்னை அதிசீக்கிரமாக நான் அழைத்தேன். அப்படியா? ஏன் தெரியுமா? அரக்கர் தொல்லை அடியோடு அழிந்து விட்டது. உண்மைதானே? ஆகையினாலே இருவரும் இன்புற்று சந்தோஷமாக வாழ வேண்டும் அல்லவா? அதனால் அழைத்தேன். உன்னை பார்க்கின்ற போது மனசுக்கு ஆசை அதிகரித்து விட்டது. எப்படி எப்படி தெரியுமா?